மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்றைக்கு அறிவுச்சுடர் கற்றல் பயிலகத்தின் வழியாக இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம பார்ப்பது சொற்புணர்ச்சி. அதாவது உயர்தமிழ் மாணவர்களுக்கு நன்றாக தெரியும். அதாவது இது உயர்நிலை பள்ளி மாணவர்கள் மட்டும் படிக்கக்கூடியது அல்ல. அதாவது நம்ம சிறு வயதிலே தொடக்க நிலையிலேயே மாணவர்களுக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக சொல்லி தரக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு இலக்கண கூறுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கு மாணவர்கள் அவங்க உயர்நிலை பள்ளியில கட்டுரையா இருக்கட்டும், கருத்துக்களமாக இருக்கட்டும், மின்னஞ்சலாக இருக்கட்டும், சுயவிடை கருத்தறுதலா இருக்கட்டும், அவங்க தன்னுடைய சொந்த நடையில எழுதுவாங்க. அப்ப இந்த சொற்புணர்ச்சி மிக மிக முக்கியம். நிறைய மாணவர்கள் கேட்பாங்க, ஆசிரியர் எதுக்கு சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக இப்ப போய் வச்சிருக்காங்க உயர்தமிழ்ல, இதோட முக்கியத்துவம் அவர்களுக்கு தெரியல. அதனாலதான் அந்த வினா என்கிட்ட எழுப்புவாங்க. அதாவது எப்படி ஒருத்தனுக்கு ஆடை எந்த அளவிற்கு முக்கியமோ அது போல நம்மளுடைய எழுத்துல மொழி நடை என்பது ஆடை முக்கியம், அது போல நடை முக்கியம் நம்ம மொழி நடையில. அப்ப ஒரு மாணவருடைய மொழி நடையை பார்க்கும்போது ஆசிரியர் தீர்மானிச்சிருவாங்க, இந்த மாணவனுக்கு உயர்தமிழ்ல நான் சொல்றது 60 மதிப்பெண்களுக்கு நம்ம கட்டுரைக்கு எவ்வளவு வழங்க போறோம் அப்படின்றத ஆசிரியர் தீர்மானிப்பதற்கு முக்கிய அடிப்படை காரணமாக விளங்குவது அந்த மாணவனுடைய மொழி நடை. அது சிறப்பாக அந்த மொழி நடைக்கு மிக மிக அடிப்படை அமைத்து கொடுப்பது இந்த சொற்புணர்ச்சின்னு நான் சொல்லுவேன் மாணவர்களுக்கு. அதாவது நீ 8 மதிப்பெண்களுக்கு மட்டும்தான் படிக்காத, உன்னுடைய கட்டுரை, உன்னுடைய மொழி நடை, கருத்துக்களமா இருக்கட்டும், மின்னஞ்சலா இருக்கட்டும், அது நடை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் இதை ஆழமாக படித்துக்கொண்டு நான் இதை ஏனோ தானோ இனி இதை படிச்சுட்டு வந்திருக்கமா, அந்த 50 கொடுக்குறேன், இது 20 கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். அதற்கு என்ன இலக்கணம்? இன்றைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் பயப்படுறாங்க, ஐயோ என் பிள்ளைகளுக்கு தமிழ் இலக்கணமே தெரியாது, ஆசிரியர் ரொம்ப இலக்கணம் சொல்லி தராதீங்கன்னு. இப்ப நம்ம ஆங்கிலத்தில் எடுத்துக்கோங்க, இப்ப நம்ம பிரசன்ட் ஃபார்ம் படிப்போம், பாஸ்ட் ஃபார்ம் படிப்போம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் படிச்சிருவோம். அதை சிறு வயதுல இருந்தே மாணவர்களுக்கு அப்படியே உள்ளர கொண்டு வந்துருவோம். ஆனா இலக்கணம் நம்ம வீட்டுல பேசி பேசி மாணவர்களுக்கு நன்றாக தெரியும். அதை நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு வழிகாட்டியா இருந்து அதை நம்ம சிறு வயதிலேயே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக் கொடுக்கும் போது அவர்களுக்கு அது பயன்படும். அது அவனுக்கு ஒரு சுமையா தெரியாது. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஐயோ இலக்கணம் படிச்ச மாணவர்களுக்கு அது சுமையோ அப்படின்னு நினைக்கிறாங்க. தவறே இல்லை. இன்றைக்கு என்னுடைய மாணவர்கள் இந்த கற்றல் பயிலகத்துல நான் இந்த இலக்கணத்தோடு அந்த நூற்பாவோடு சொல்லி கொடுத்தோன்னா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சொற்புணர்ச்சி சொற்புணர்ச்சி செய்வோமா, 50 செய்வோமா, 100 செய்வோமா, ஏன்னா நான் கேட்க அவங்க பதில் சொல்லிக்கிட்டே வருவாங்க. அந்த அளவிற்கு நம்ம எந்த ஒரு பாடத்தையும் அடிப்படை இலக்கணத்தோடு சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு அது ரொம்ப எளிமையா அமைந்துடும். இதுதான் நம்ம நான் பின்பற்ற வழிமுறைகள். அதாவது மாணவர்கிட்ட போய் எல்லாமே உன்னுடைய குறைன்னு சொல்லாம அவங்களுக்கு அடிப்படை இலக்கணத்தையோ அல்ல அடிப்படை தமிழ்ல எப்படி எழுதணுன்றதை சொல்லி கொடுத்துட்டு அவன் ரொம்ப அழகா செஞ்சிருவாங்க மாணவர்கள். அதுல ஒன்றுதான் இன்றைக்கு சொற்புணர்ச்சி. சொற்புணர்ச்சி எப்படி பிரிப்பாங்க நம்ம தமிழ் இலக்கண நூலார் அப்படின்னு சொன்னோம்னா, உயிர்முன் உயிர் வரும், உயிர்முன் மெய் வரும், இது உயிரீற்று புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மெய்முன் உயிர் வரும், மெய்முன் மெய் வரும், இதை மெய்யற்று புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த அளவுக்கு ஆழமா போக வேணாம். அதாவது நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும். இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா நான் இங்க எழுதுறேன், இப்ப வாழை மரம். இப்ப பாத்தீங்கன்னா இதை நம்ம நிலைமொழி, இதை வருமொழின்னு சொல்லுவோம். இந்த நிலைமொழியும் வருமொழியும் புணரும் போது எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் புணர்ந்துச்சுன்னா இது இயல்பு புணர்ச்சி. பாருங்க, வாழை மரம். அதுவே ஒரு எழுத்து தோன்றினாலோ, இப்ப வாழை பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப வாழை பழம், அப்ப இந்த வாழைப்பழம்னு எழுதுறோம் பாருங்க. அப்ப ஒரு எழுத்து தோன்றினாலோ, ஒரு எழுத்து திரிந்தாலோ, அல்லது அந்த எழுத்து முற்றிலுமாக கெட்டு போனாலோ அதே விகார புணர்ச்சி நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் மாணவர்களுக்கு தெரியும், நிறைய படிச்சிருப்போம். நம்ம நினைச்சுப்போம் மாணவர்களுக்கு இதெல்லாம் இந்த அளவுக்கு தெரியுமான்னு. மாணவர்கள் ரொம்ப அருமையா செய்யறாங்க. அதனால மாணவர்களுக்கு இதெல்லாம் ரொம்ப எளிமையா தெரிஞ்சிடும், அவங்களுக்கு இயல்பாவே இதெல்லாம் தெரியும். இதுல நம்ம ஒரு குறிப்பிட்டது மட்டும் தான் இன்றைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா உடம்படு மெய் புணர்ச்சி. என்ன அப்படி உடம்படு மெய் புணர்ச்சி அப்படின்னா, இப்ப பாருங்க, கிளி அழகு இல்ல அழகு, அது கூட வரும். நான் இங்க தப்பா போட்டிருக்கேன், கிளி அழகு. ஓகே, அப்ப பாருங்க, இதுல இல் பிளஸ் இ உயிரெழுத்து, ஆ உயிரெழுத்து. அப்ப இரண்டும் உயிரெழுத்தாக வரும்போது அது எப்படி அந்த இடத்துல புணர்ச்சி நிகழும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்காகத்தான் யா வா என்ற உடம்படுமை அங்கு தோன்றும். அப்ப எந்த இடத்துல யா போடணும், எந்த இடத்துல வா போடணும்,
பாருங்க, ஈ ஐவழி எவ்வும் ஏனை உயிர்வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் தோன்றும் அப்படின்னு ஒரு நூற்பா இருக்கு. அதாவது என்னன்னா, இ ஈ ஐ என்ற 3 உயிரெழுத்துக்கள் வரும்போது எங்க வரணும், அது ரொம்ப முக்கியம். வருமொழியா நிலைமொழியா இல்ல வருமொழியா? நிலைமொழி ஈற்றுல, நிலைமொழி ஈற்றுல இ ஐ என்ற 3 எழுத்துக்கள் வரும் பொழுது அவ வந்து எகர உடம்படுமையும், அடுத்தது ஆ, அடுத்து ஆ உ உ ஏ ஏ ஓ ஓ ஔ இது வந்துச்சுன்னா பகர உடம்படுமையும் தோன்றும். பாத்தீங்கன்னா பலா இலை, பலாவிலை, பல அணி, பலவணி, பூ அரும்பு, பூ அரும்பு, இங்க வகர உடம்படுமை வந்திருக்கு. அப்ப எகர உடம்படுமை எங்க வரும், வகர உடம்படுமை எங்க வரும்? அதுவும் நம்ம கவனிக்க வேண்டியது நிலைமொழியில, நிலைமொழியை நம்ம எழுத்துக்களை பிரித்து நம்ம நிலைமொழியா அதுலதான் நம்ம பார்க்கணும். அப்ப எகரம் போடுறதா வகரம் போடுறதா. அடுத்ததாக இந்த புணர்ச்சி ரொம்ப எளிமை, மாணவர்களுக்கு ரொம்ப அருமையா எழுதிடுவாங்க. எகர உடம்படுமை எங்க வரும், வகர உடம்படுமை வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தனிக்குறில், அதாவது எங்க இரட்டிக்கும். ஆசிரியர்கள் என்கிட்ட கேட்பாங்க, ஆசிரியர் இந்த இடத்துல மண் அரித்தல்னு ஒரு இடத்துல இந்த இன் இரட்டிக்குதே, இந்த இடத்துல ஏன் இரட்டிக்கல? 2 இடத்துலயுமே உயிரெழுத்து தானே ஆசிரியர் வந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்றேன், தங்கம் பாரு, தனிக்குறில், தனிக்குறில் ஒற்றெடுத்து உயிரெழுத்து வந்தால் இரட்டிக்கும். ஆனா இங்க நெடில் வந்தாலோ 2 குறில் வந்தாலோ இரட்டிக்காது. இதுதான் அதுல ஒரு விதி. ஆண் அழகன் அப்படியே வந்துச்சு பாருங்க. ஆனா மண் அரித்தல்ல ஏன் இரட்டிக்குதுன்னா, தனிக்குறில் ஒற்றெடுத்து உயிர் வரும்போது, தனிக்குறில் வந்து அங்க உயிரெழுத்து வந்துச்சுன்னா, அதாவது தனிக்குறில் ஒற்றெடுத்து வரணும் வந்துச்சுன்னா அங்க இரட்டிக்கும் தங்கம். இங்க வந்து நெடில் எழுத்து வந்திருக்கு, இரட்டிக்காது. 2 குறில் வந்திருக்கு, இரட்டிக்காது. இதுதான் இதுல நம்ம நூல் இலை, நூல் இலை அப்படின்றது. அதே பாருங்க, மண் உலகம், மண்ணுலகம், பல் உடைந்தது, பல் உடைந்தது, கல் எறிந்தான், கல் எறிந்தான். ஏன் இரட்டிச்சிருக்கு? தனிக்குறில் வந்திருக்கு. தனிக்குறில் ஒற்றெடுத்து உயிரெழுத்தோடு சேரும் போது இரட்டிச்சிருக்கு. அடுத்தது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது மாணவர்களுக்கு இதுக்கு எல்லாம் நூற்பா இருக்கு. நான் அவ்வளோ, அதாவது முக்கியமான நூற்பாக்கள். நம்ம எப்படி வந்து கணிதத்துல ஃபார்முலா சொல்றோமோ அது போல இதுல புணர்ச்சியிலையும் விதிகள் இருக்கு. நம்ம அந்த அளவுக்கு போகல. அதனால மாணவர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இப்படி எழுதி போட்டுருவாங்க. தங்கம் இங்க பாரு, இந்த எழுத்து வந்தா எப்படி புணரும், இந்த எழுத்துக்கள் வந்தா எப்படி புணரும். பாருங்க, பல் பொடி, பற்பொடின்னு புணரும். கல் பிளஸ் இலை கற்றிலை. அதாவது எது காசா தாப்பாவோட புணரும் போது, பாருங்க இதுல காசா தாப்பா, காசா தாப்பாவோட புணரும் போது இந்த விதிகளை நம்ம பின்பற்ற வேண்டும். தன் பிளஸ் காப்பு தற்காப்பு, முள் பிளஸ் செடி முட்செடி. அதே அந்த காசா தாப்பால தா வந்தா மட்டும் தா முழுமையாக கெட்டு முட்டிது அப்படின்னு மாறும். இதெல்லாம் மாணவர்கள் அப்படியே கட கட கடன்னு இதுக்கெல்லாம் ஒரு 50 கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அருமையா எழுதிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயிற்சி, ஓ இது வந்தா இதை செய்யணும். ஆனா தா காசா தாப்பால இந்த தா மட்டும் ஸ்பெஷல், இது வந்தா மட்டும் அது முழுமையா கெட்டுரும் அப்படின்றத அவங்க மைண்ட்ல வச்சு மற்றதெல்லாம் எழுதிடுவாங்க. அடுத்தது திசை பெயர் புணர்ச்சி. அதாவது ஒரு திசையோடு மற்ற திசை வந்து புணர்ந்தாலோ அல்லது வேறு பெயர்கள் வந்து புணர்ந்தாலோ, இப்ப காற்று திசை அல்லாது வேறு பெயர்கள் வந்து புணர்ந்தாலும் அதற்குன்னு சில விதிகள் இருக்கு. வடகிழக்கு, கீழ்காற்று, தென்கிழக்கு, மேற்கு காற்று பிளஸ் மேற்கு பிளஸ் காற்று மேல் காற்று, மேற்கு பிளஸ் ஊர் மேலூர் அப்படின்னு. இது திசை பெயர் புணர்ச்சின்னு சொல்லுவோம். அடுத்து எண்ண பெயர் புணர்ச்சி. எண்கள் வந்தா எப்படி, இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், 3 தமிழ்ல நம்ம இது எப்படி எழுதுவோம், எழுதும் போது முத்தமிழ்ல எழுதுவோம். அப்ப மாணவன் எதற்காக, இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அப்ப மாணவன் அவனுடைய கட்டுரையில 3 தமிழும் இணைந்து நம்மளுடைய முத்தமிழாக ஆனது அப்படின்னு அவன் வந்து கட்டுரையில எழுதி இருந்தானா, இல்லைன்னா 3 தமிழ் எழுதும் போதே தெரியும் ஆசிரியருக்கு இவன் வந்து புணர்ச்சி விதிகள் படிக்கல, புணர்ச்சி விதியை தன்னுடைய கட்டுரையில ஃபாலோ பண்ணல, அவனுடைய நடை, அதாவது நடை வந்து எப்படின்னா இலக்கண நூலோடு ஒத்து இல்லை, அவன் வந்து சாதாரண பேச்சு தமிழ் மாதிரி எழுதியிருக்கான் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால அதற்கான மதிப்பெண் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது தமிழில் படிக்கவே வேண்டியதில் பரீட்சைக்கு மட்டும் படிக்கலான்ற நினைப்பை வந்து மாணவர்கள் விடணும். தமிழுக்கும் கொஞ்சம் பயிற்சிகள் இருக்குது. நம்ம எப்படி மற்ற மொழிகளுக்கு, அது இல்லை ஆங்கிலத்துக்கு வந்து அறிவியலாக இருக்கட்டும் கணிதமாக இருக்கட்டும், அதுக்கு தான் நாங்கள் பயிற்சிகள் அதிகமாக எடுத்துப்போம், இதுக்கு எங்களுக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்கிற மாணவர்களுக்காகத்தான்.
தமிழ்லயே நிறைய பயிற்சிகள் இருக்கு. அந்த பயிற்சிகள் செஞ்சா ரொம்ப எளிமையா, ஏன்னா நம்ம தமிழ் எப்பவுமே வீட்டுல பேசிக்கிட்டே இருக்கோம். நம்ம இலக்கணத்தையும் வீட்டுல நம்ம வந்து வழக்கமா வழக்கப்படுத்திட்டு வரோம். அதாவது வழக்கு சொல்லிலேயே நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அதாவது போய் படிக்கிறோம்லாம் இல்லை. இப்போ ஆங்கிலத்தை நம்ம போய் நிறைய கத்துக்கிட்டோம். ஆனா தமிழ்ல வீட்லயே சாதாரண தாத்தா பாட்டி பேசுறதுலேயே வழக்குல இருக்கு. அப்ப அதை பின்பற்றும் போது நம்மளுக்கு மதிப்பெண்கள் உயரும் கட்டுரையில. இது ரொம்ப ரொம்ப முக்கிய. மாணவர்களுக்கு கட்டுரை எனக்கு மதிப்பெண்ணே வரல அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க, அதற்கான வந்து ஒரு பதிலாகத்தான் இந்த புணர்ச்சி விதிகள். அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இனவெழுத்துன்னு நான் சொல்லுவேன் மாணவர்களுக்கு. இப்ப தாங்கி பிடித்தானா தாக்கி பிடித்தானா, தாக்கி பிடித்தானா அது சொல்லோட பொருளே வேற ஆயிடுது. அப்ப அந்த கீழே விழாமல் அதை தாங்கி பிடித்தான். அப்ப காவுக்கு இனமான இங்கு அந்த இடத்துல வந்துச்சு. அதே போலதான் நீ போய் கட்டுரையில முகம் சுழித்து கொண்டே இருந்தான். அப்ப அந்த இடத்துல அந்த மாணவர் எழுதியிருக்கணும், முகம் சுழித்தபடி அவன் அங்கு வந்து கொண்டிருந்தான்னு போட்டா ஆசிரியர் தெரியும், ஓ சரி வேற்றுமை புணர்ச்சி விதியை பயன்படுத்தி அவன் கரெக்டா கட்டுரை எழுதியிருக்கான் வாக்கியத்தை. வரம் கொடு வரம் கொடு, தனம் தேடி தனம் தேடி, மனம் கழித்தான் மனங்கழித்தான். அப்ப அந்த இனவெழுத்துக்கள் அந்த இடத்துல வந்தால் மட்டுமே அந்த வார்த்தையா இருக்கட்டும் வாக்கியமாக இருக்கட்டும் சிறப்பாக இருக்கும். இது மாதிரி நிறைய இருக்கு. அதாவது மாணவர்களுக்கு ஒரே நாள்ல நீ வா சொற்புணர்ச்சி நடத்துறோம்னு இல்லை, அப்பப்ப வகுப்புல கொஞ்சம் நேரம் இந்த சொற்புணர்ச்சி நடத்தி வச்சுன்னா அது அப்படியே அவங்க பதிஞ்சுக்கிட்டே இருக்கும் அவங்க மண்டையில். அதுக்கப்புறம் தேர்வறையில ரொம்ப அழகா எழுதிடுவாங்க. இதைத்தான் நம்ம இன்னைக்கு புணர்ச்சி விதிகள் அப்படின்ற தலைப்பின் கீழே பார்த்துருக்கோம். இதுல மாணவர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதை நம்ம அப்பப்ப தீர்த்துக்கிட்டே இருந்தோம்னா அதுல 8 மதிப்பெண் சொற்புணர்ச்சிக்கு வாங்குறது மட்டுமல்லாம இதன் வழியாக அவனுடைய கட்டுரை எல்லாத்துலேயும் கருத்துக்களை மின்னஞ்சல் எல்லாத்துலேயும் சிறந்த மதிப்பெண்கள் அவன் எடுத்து விடுவான். அதை நம்ம நிச்சயமா அவனுடைய தேர்வு தாட்கள்ல பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நான் நம்புறேன். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க வந்து அந்த குறுஞ்செய்தியின் மூலமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள்.